As the lightning flashes and lights up the sky from one side to the other, so will the Son of Man be in his day. லூக்கா 17:24. மின்னல் வானத்தின் ஒரு முனையில் மின்னி எதிர்முனைக்கு பாய்வது போல மனுமகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இறை அரசு, த கிங்டம் ஆஃப் காட் என்பது நம்மில் இருக்கிறது. எந்த வகையில் இருக்கிறது? 3 வகையில் இருக்கிறது. இந்த 3 வகை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி புரியாத தன்மையில் இருப்பவருக்கு என்ன என்பதை இப்பொழுது ஒரு கருத்து சொல்வேன். கொஞ்சம் சிரிப்பான கருத்தை பூச முடிகிற சமயத்தில் சொல்லுவேன். இப்போ என்ன கருத்து சொல்ல போகிறேன்? இப்போ எப்படி நான் ஒவ்வொரு நாளும் மறையுரையை துவக்கும் முன்னால் ஆங்கிலத்தில் ஒரு வரி நற்செய்தி, அதை தமிழில் சொல்லி பிறகு அதற்கு விளக்கம் கொடுக்கிறேன், சிந்தனை கொடுக்கிறேன் அல்லவா? அப்படி ஒரு பிரசங்கியாருக்கு பழக்கம், தன்னுடைய மறையுரையை துவக்கும் பொழுது இறை அரசு வருக, இறை அரசு வருக, இறை அரசு வருக அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு அப்புறம்தான் துவக்குவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அப்படின்னு தன்னுடைய மறையுரையை துவக்குவார். இது அவருக்கு பழக்கம். ஒரு ஜெப கூட்டத்துக்கு போனார், அவர் பிரசங்கம் வைக்க வேண்டிய நேரம் வந்தது, நேராக மைக்குக்கு வந்தார், இறை அரசு வருக அப்படின்னு ஒரு வினாடி அமைதி. 2வது தடவை சொன்னார், இறை அரசு வருக, ஒரு வினாடி அமைதி. 3வது தடவையும் சொன்னார், இறை அரசு வருக, ஒரு வினாடி அமைதி. மறையுரை துவங்கிறதுக்கு முன்னாடி அந்த மைக் செட் போடுற ஆள் இருக்கார் இல்லையா, அவன் மைக் எடுத்தான். அது யாருப்பா இறை அரசு? ஃபாதர் கூப்பிட்றாருல்ல, உடனே வரணுமில்லவா அப்படின்னு அவன் சொன்னானா. அல்லப்பா, அந்த மனுஷனை கூப்பிடலன்னான்னு நான் இறை அரசை கூப்பிட்டேன் அப்படின்னு விளக்கம் சொன்னார். இறை அரசு ஒரு மனுஷன் அல்ல. இறை அரசு என்பது த கிங்டம் ஆஃப் காட், கடவுளுடைய அரசு. எப்படி நம்மில் வருகிறது? இப்போ இந்த 3 வகையில் வந்ததை குறிப்பிடுகின்றேன். 3 advents of Christ according to Saint Bernard. 1, the first advent, Christmas. 3வது போவோம், மறுபடி 2வதுக்கு வருவோம். The third advent, the parousia, Christ coming to judge the living and the dead. The second, middle advent, the time of visitation by which Christ is now present and active in each of our lives. Judgment's day yet to arrive is already now a reality. தமிழில் கிறிஸ்துவின் 3 வருகைகளை பற்றி புனித பெர்னார்ட் இவ்வாறு கூறுகிறார். முதல் வருகை கிறிஸ்துவின் பிறப்பு. நாம் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறோம். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதை ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்தி கோலாகலமாக கொண்டாடுகிறோம். முதல் வருகை. 3வது வருகை அதே போன்று கிறிஸ்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட வருதல், உலக முடிவு நாள், 3ஆம் வருகை. இடைப்பட்ட நாட்களில் 2ஆம் வருகை இடைப்பட்டது. கிறிஸ்துவை சந்திக்கும் நேரம். தனது பிரசன்னத்தால் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உயிரோட்டமுடன் நிரப்புகிறார். வரவிருக்கும் தீர்ப்பு நாள் இப்பொழுதே ஒரு உண்மை நிகழ்வு. இதோ நாம் ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இறை அரசை இங்கே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவிருந்து என்று சொல்லுகின்ற நன்மை வாங்குகிறோம் அல்லவா, அந்த கம்யூனியன், அது இந்த பின்னால் வரக்கூடிய அந்த விண்ணக வாழ்வின் முன் சுவை என்று சொல்லப்படுவோம். இந்த நற்கருணை திருவிழாவெல்லாம் அதை பேனரில் அங்கங்கே அடித்து வச்சுருப்போம். சென்ட் தாமஸ் அக்வினாஸ் இப்படி போன்ற மிகப்பெரிய வல்லுநர்கள் இவைகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த திருவிருந்து அந்த இறுதி காலத்தில் இறைவனோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த விண்ணக பாக்கியத்தின் முன்விருந்து. இயேசுவை சந்திக்கும் போது, இயேசுவோடு ஜெபிக்கும் பொழுது, 1 அல்லது 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது
இயேசு, அவருடைய பிரசன்னம், அவருடைய அரசு நம் மத்தியில் இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் என்ன சொல்கிறோம்? உமது அரசு வருக, லெட் தை கிங்டம் கம் என்று ஆங்கிலத்தில், அட்வேனியாத் ரெங்கும் தூவும் லத்தீன் மொழியில். இவைகள் இறையரசை நாம் இங்கே வரவைக்க வேண்டும். இறையரசை வரவைப்பது என்றால் எப்படி தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமக்குள் இயல்பாக திருட்டுத்தனம் இருக்குது, யாரும் மறைக்க முடியாது. திருட்டுத்தனம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இப்போ நல்ல ஒரு ஜாடி நிறையா ரோசஸ் இங்கே பீடத்தில் வச்சா ஒரு வேளை எடுக்கிறதுக்கு தயக்கமாக இருக்கும். அங்கே கீழே தரையில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த கிட்ட வந்தோடனே என்ன எண்ணம் தோண்டும்? ஒரே ஒரு ரோஸ் எனக்கு எடுத்துக்கிட்டால் என்ன தப்பு அப்படின்னு ஏற்படும் அல்லவா? அது இயல்பான எண்ணம். ஒரு ஊரில் இப்படி வச்சுருந்தாங்க. அதாவது எல்லா பொருட்களையும் விலையிட்டு எல்லாம் பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க. வரவங்க எடுக்கலாம், எடுத்து அந்த பொருளுக்குரிய காசை அந்த கல்லாப்பட்டியில் போட்டுட்டு போகணும். யாரும் கண்காணி இல்லை, பில்லு போடுறது இல்லை. ஒரு பொருள் 5 ரூபானா அதை எடுத்து 5 ரூபா கல்லாப்பட்டியில் போடணும். அந்த மனுஷன் சொன்னார், நல்லா தான் ஓடுது, நியாயமாக தான் ஓடுது, யாரும் திருடலை அப்படின்னு சொன்னார். இது 45 வருஷத்துக்கு முன்னாடி அருட்தந்தை ஸ்டீஃபன், எங்களுக்கு போர்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வார்டன், அவர் இப்படி செய்தார். உங்களுக்கு வேணுங்கிற போஸ்ட் கார்டு, இன்லன் லெட்டர், கவர் இவைகளை வேண்டுமென்றால் ஒரு டெஸ்க் வச்சு அந்த டெஸ்க் மேலே எல்லாத்தையும் வச்சுருந்தார். வேணும்னா நீ வந்து எடுத்துக்கோ, அதுக்குரிய காசு அதில் போடு. எல்லாம் நேர்மையாக செய்தார்கள். நம்பிக்கையை ஊன்றும் பொழுது, அந்த நம்பிக்கை செயல்படும் பொழுது அங்கே இறை அரசு இருக்கிறது. சாத்தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குன்னா அந்த சாத்தானையும் நாம் சரி செய்ய வேண்டும். 1-2 இருக்கும், இந்த பிளாக் ஷீப், திருடுனா என்ன அப்படின்னு. அவைகளை இந்த நல்லவைகள் மடக்க வேண்டும், அடக்க வேண்டும். அதுதான் இன்றைய தேவையே. அதுதான் நல்லவைகள் அதிகரிக்க, அல்லாதவைகள் அழிந்துவிடும். இறையரசு வரும் பொழுது அங்கே பேயரசு இருக்க முடியாது. பேய் அரசாட்சி ஆண்டால் இந்த சாத்திரங்கள் எல்லாம் இந்த பிணத்தை தின்னும் என்கின்ற வகையில் ஒரு மொழி இருக்கிறது. இறையரசு இருக்கும் பொழுது அங்கு நீதி, நேர்மை இவைகள் செயல்படும். பொய், களவு, பித்தலாட்டம் அல்ல. அது இறையரசு அல்ல, அது சாத்தானின் அரசு. எப்படிப்பட்ட அரசை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? ஹியர் அண்ட் நவ் ஹி லிவ்ஸ் இன் யூ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே நம்மில், நம் மத்தியில், எங்கேயோ இல்லை. கடவுளை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு த ஹோலி அதர், நீ கடவுள், நீ மேலேயே இரு, கீழே இறங்கி வராத. கீழே இறங்கி வந்தீனா அது எங்களுக்கு நஷ்டம், எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ அது செய்யாத, இது செய்யாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதன்னு எப்போதும் எங்களை பெரம்பு வச்சுக்கிட்டு தண்டிக்கிற ஒரு வார்டன் மாதிரி இருந்துக்கிட்டு இருப்ப. ஆகவே இங்கே வராத, நீ மேலேயே இரு. ஏன் இயேசுவின் காலத்தில் அப்படித்தானே நடந்தது. இந்த சமாரியாவுக்கு போகும் பொழுது 2000 பன்றிகள் இறந்து விட்டன. இயேசுவே நீ வராத அப்பா, எங்கள் ஊருக்கு வராத. நீ வரும்பொழுதே 2000 பண்ணி செத்து போச்சு. நீ உள்ளே வந்தால் என்னென்ன சாவமோ தெரியல. நீ வந்தால் எங்களுக்கு நஷ்டம், நீ தேவையில்லை. உங்களுடைய அரியாங்குப்பத்தில் ஒரு சிலருக்கு அப்படித்தான். இந்த ஃபாதர்னால எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆகவே நீங்கள் வேண்டாம். பிரயோஜனம் என்ன? எங்களுக்கு ஏதாவது அனுகூலமாக இருக்கணும், ஆதாயமாக இருக்கணும். இல்லையே, ஆகவே நீ வேண்டாம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சாத்தான் ராஜ்யம். இறையரசு என்றால் நீதி, நேர்மை, துலாக்கோல் போல இருக்க வேண்டியது. இங்கே இப்போது அவர் உன்னில் வாழ்கிறார். அப்படி வாழும் பொழுது நீ இறைவனுக்கு ஏற்புடையவனாக இருக்க வேண்டும். ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான், என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார், நாங்களும் அவனிடம் வந்து அவனோடு குடிகொள்வோம். அருளப்பர் 14:23. பைபிளுக்கு அடுத்து
அதிகமாக படிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகம் த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகம். கிறிஸ்துவின் அனுசாரம் என்று பழைய தமிழ், கிறிஸ்து வழி வாழ்வு என்று புதிய தமிழ். ஆக பைபிளிலிருந்து எடுத்து சாராக நமக்கு கொடுக்கிறது. பைபிள் சாத்துக்குடின்னு சொன்னால் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், சாத்துக்குடி ஜூஸ், அதை எப்படி புழிஞ்சு ஜூஸ் ஆக்குறோமோ அந்த மாதிரி த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதிலிருந்து வார்த்தைகளை பாருங்கள். புட் ஆல் யுவர் ட்ரஸ்ட் இன் காட், லெட் ஹிம் பி யுவர் ஃபியர் அண்ட் ஹிம் யுவர் லவ். He will answer for you and do that good thing that is best for you. தமிழில் எல்லா நம்பிக்கையும் ஆண்டவரிடம் சமர்ப்பி. ஆண்டவரே உமக்கு எல்லா வகையான அன்பும் அவர் எல்லா வகையான பதிலுமாக இருக்கிறார். அந்த நல்லதை நீ செய், மிக சிறந்ததை உன்னிடம் இருப்பதை கடவுளுக்கு கொடு. நிலையான நகர் நிலையான நகர் நமக்கு இங்கு இல்லை, வரப்போகும் நகரையே நாடி செல்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13:14. நிலையான நகர் என்பது வானக எருசலேம், எங்கே இருக்கக்கூடியவர்கள் இவைகளெல்லாம் கடந்து போகும். இதை நாம் கடந்து போக வேண்டும். Church is a pilgrim now on earth. லூமன் ஜென்சியம் என்ற வத்திக்கான் சங்க 8 உலகில் திருச்சபை தற்பொழுது ஒரு பயணி. இங்கிருந்து நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம், பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கேயே இருக்க போவது கிடையாது. எல்லோரும் ஒரு நாள் இறைவனை சென்று அடைய வேண்டும். எனவே தகைய பின்னிலையில் இறைவனை பார்த்து ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், may your kingdom come and may your will be done on earth as it is in heaven. Be the ruler of my heart and the master of my life, that I may always live in the freedom of your love and truth. இருக்கிறவர் என்றே உம் பெயரை சொன்ன இறைவனே, இந்த ஒரு நாளில், இந்த ஒரு நேரம், இயேசுவே, நான் தாழ்மையாய் வேண்டுவது இதுவே. அன்றன்று செய்ய வேண்டியதை அன்றன்றே செய்து முடிக்க இன்றே உம் ஆற்றலை ஈந்திடுவீர். நேற்று என்பது காற்றில் கரைந்தது, நாளை என்பது எனக்கு இல்லாமல் போகலாம். ஆற்றலுடன் அந்தந்த நாளை அன்றன்றே வாழ அருள் புரிக இயேசுவே, இனியவரே, என் நண்பரே. ஆமென். நன்றி. எல்லாம் வல்லவரை உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமது அரசு இதோ எம்மில் இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளச் செய்திருளும். உமது அரசுக்கு ஏற்ற மக்களாக நாங்கள் வாழச் செய்திருளும், வளரச் செய்திருளும். இன்னும் எம்மில் இருக்கக்கூடிய நல்லவைகளை அதிகமாக்கி, நல்லவைகளை மிளிரச் செய்து, இன்னும் நல்லவைகளையெல்லாம் ஒன்றிணைத்து, அதனால் அல்லாதவைகளையும் தீமைகளையும் அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் ஓட்டுவதற்கும் விரட்டுவதற்கும் வேண்டிய மன தெளிவையும் துணிவையும் தாரும். இதனால் சாத்தான் அரசு அழியட்டும், ஒளியட்டும், எங்களை ஆட்கொள்ளாமல் இருப்பதாக. இந்த சாத்தானின் வலைகளிலிருந்து நாங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உம்முடைய இன்னுயிரை நீர் எமக்காக அளித்தீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், மகிமை, புகழ் உண்டாவதாக. எமக்காகவும் இன்னும் யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும், இன்னும் யாருக்கெல்லாம் எங்கள் ஜெபம் தேவையோ அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் செபிக்கின்றோம். எங்கள் ஜெபத்தை கேளும். புது வல்லமையான பிரசன்னத்தினால் அவர்களுக்கு வேண்டிய அருள் ஒளியை தாரும், விசுவாச ஆழத்தை தாரும், நம்பிக்கையின் உறுதிப்பாட்டை தாரும், இறையன்பையும் பிறரன்பையும் மிளரக்கூடிய வாழ்வை தந்தரலும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.